ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி அளித்துள்ள அரசை கண்டித்து தமிழக முதல்வருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார். இதில் மண்ணையும் மக்களையும் காப்போம் என்றும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGC எண்ணெய் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கும் முடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது. மண், நீர், காற்று ஆகிய மூன்றும் இயற்கையின் ஒன்றோடு ஒன்று பிணைந்த உயிரின் ஆதாரம். இந்த மண்ணில் வாழும் விவசாயிகளின் உழைப்பும் கடலோர மக்களின் மீன்வள வாழ்வும் எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியமும் இன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளப்படுகின்றன. இதனால் நிலத்தின் வளம் கெட்டு விவசாயத்திற்கு உகந்த நிலம் உலர்ந்த பாலைவனமாக மாறும். நிலத்தடி நீரில் ரசாயனங்கள் கலக்கும். குடிநீர் மூலங்கள் சீரழித்து மக்கள் ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கும். கிணறு தோண்டலில் உற்பத்தியாகும் நச்சுவாயுக்கள் காற்றை மாசுபடுத்தி சுவாச நோய்கள், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உயிர்கொல்லி நோய்களை உண்டாக்கும். கடற்கரையை ஒட்டிய பகுதியில் துளையிடும் நடவடிக்கைகள் கடல் சூழலை பாதித்து மீன்களின் வாழ்விடங்களை அழித்து லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் பட்டினிக்கு தள்ளப்படும். கிராமங்கள் சீரழிந்து மக்கள் தங்கள் சொந்த நிலத்தையும் வீடுகளையும் விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும். தமிழ்நாட்டின் நிலத்தையும் நீரையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகளின், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக எதிர்த்து போராடும்.